ஸோ நான் லாஸ்ட்டா ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, தெருநாய்கள் கிட்ட கடி வாங்குறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடியோ நம்ம தெருநாய்களுக்கு இழைக்கக்கூடிய அநியாயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா, இங்க கீழ அதுல ஏதாவது ஒரு வீடியோ டேக் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வச்சிருக்க நாய்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நீங்க வச்சிருக்கிறது என்ன மாதிரியான ப்ரீடான டாகா இருந்தாலும் சரி, நீங்க வச்சிருக்க நாய்க்கு நம்ம இந்த விஷயம்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அதுல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க நாய்க்கு போட வேண்டிய தடுப்பூசிகள். அது என்னென்ன இருக்கோ அந்த ஊசிகள் தான் கரெக்ட்டா எந்தெந்த மந்த்ல இல்ல எந்தெந்த ஏஜ்ல போடணுமோ, கண்டிப்பா அது போடுறது ரொம்பவே நல்லது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேபீஸ் சம்பந்தமான தடுப்பூசிகள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து போடுறதா இருந்தா கரெக்ட்டா போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க நாய்க்கு கண்டிப்பா லைசென்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்பவுமே வந்து உதவும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நாய் வச்சிருந்தீங்கன்னா, அத வந்துட்டு நம்ம வீட்ல இருக்க பாத்ரூம்லயே 1க்கு 2க்கு போறதுக்கு நீங்க ட்ரெயின் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இது எப்படிப்பா நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். நானும் ஒரு நாய் வச்சிருந்தேன். ஸோ அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல பாத்ரூம்ல எப்படி போறதுன்ட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தோம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு அந்த நாய்க்கு வந்துட்டு அது மாரி பழக்கம் வரல, இல்ல அது மாரி அது ட்ரெயின் ஆகல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அது வெளில தான் போகுது அப்படின்ற பட்சத்துல, நீங்க வெளில கூட்டின்னு போகும்போது கண்டிப்பா பூப் கவர்ஸ் எடுத்துட்டு போங்க. நெறைய பெட் ஷாப்ல விக்குது. ஸோ அது போற பூப்ப கண்டிப்பா நீங்க எடுத்து போடுறது தான் நியாயமான விஷயமும் கூட. ஸோ நீங்க வச்சிருக்க நாயோட பூப்ப உங்களாலேயே எடுத்து போட முடியலன்னா, ஒரு சுத்தம் செய்யும் தொழிலாளியால எப்படி பண்ண முடியும்? அவங்களுக்கு அது எவ்வளவு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கும். நாய் வச்சிருந்தா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. நீங்க வச்சிருக்க நாய்க்கு நீங்க தான் முதலாளி. அது இல்லாம அது பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாய் நீங்க வெளில கூட்டு போகும்போது கண்டிப்பா அத மவுத் கார்ட் போடுறது ரொம்பவே அவசியம். ஏன்னா வந்துட்டு வெளில போம்போது இன்கேஸ் அது அக்ரெசிவா யாரையாவது அட்டாக் பண்ண போச்சுன்னா, அந்த சமயத்துல அந்த மவுத் கார்ட் வந்து அத அவாய்ட் பண்ணும். 2வது வந்துட்டு அந்த மவுத் கார்ட் ப்ராப்பரான மவுத் கார்டா இருந்தா, அது கீழ இருந்து மோந்து பார்க்கும்போது அதுலேருந்து வர இன்ஃபெக்ஷன்ஸ் ஏன்னா கண்டிப்பா நாய் வந்து 1க்கோ 2க்கோ போகும்போது கீழ மோந்து பார்த்துக்கிட்டே போகும். அதுக்கு எங்க வசதியா இருக்கோ அங்க தான் போகும். சப்போஸ் இன்கேஸ் மோந்து பார்த்துட்டே போகும்போது கீழ ஏதோ ஒரு அன்வான்டட் திங் ஏதோ ஒரு எச்சில் இருக்கோ, அதுலேருந்து அதுக்கு இன்ஃபெக்ஷன் வரத நீங்க கண்டிப்பா தடுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நாய் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த நாய வந்து ப்ரீடிங் கூட்டிட்டு போறது. அதாவது மேட்டிங் கூட்டிட்டு போறது ரொம்பவே முக்கியம். எஸ்பெஷலி அடல்ட் டாக்ஸ். ஸோ அடல்ட் டாக் அந்த ஒரு டாக் வந்து அடல்ட் ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சுன்னா, அத கண்டிப்பா மேட்டிங் கூட்டிட்டு போயே ஆகணும். இல்லன்னா வந்துட்டு அதோட பிஹேவியரல் சேஞ்சஸ் நெறையாவே வரும். ஸோ அதனால வந்துட்டு நெறைய ப்ராப்ளம் வரும். நெறைய ஓனர்ஸ் வந்து சொந்த நாயாலேயே கடிபடுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு காரணமா சொல்லலாம். எனக்கு எப்படி தெரியும்னா, நான் டாக் வச்சிருக்கும்போது அடல்ட் ஸ்டேஜ்ல ஒரு மாரி பிஹேவ் பண்ணுச்சு. ஸோ அதனால அத கூட்டிட்டு போய் காமிக்கும்போது அந்த டாக்டர் சொன்னது. ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நாய் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க வீட்ல நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு போர்டு வைங்க. ஏன்னா, எல்லா நாயும் கொலைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நாய் கொலைக்காம இருந்து திடீர்னு ஒருத்தவங்க உள்ள அன்வான்டடா என்ட்ரி ஆகும்போது அவங்கள போய் அட்டாக் பண்றதுக்கு நெறையாவே வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தான் அது ஆபத்து. வீட்டுக்கு வரவங்களுக்கும் அது ஆபத்து. உங்க நாயால அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்க நாய் வச்சிருக்கீங்கன்னா, ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது நாய் வச்சிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.